வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் பார்வதி வந்து உடஞ்சி அழுறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு ஒரு டாஸ்க் வந்து வைக்கப்படுது. யார் வந்து இந்த வீட்டில் ஆக்ஷன் கட், அதாவது உண்மையாக இல்லை நடிக்கிறாங்க அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் விஜய் சேதுபதி சார் வந்து எல்லாத்தையும் கேட்குறாங்க. அதுக்கு கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த கண்டஸ்டன்ட்ஸ் வந்து பார்வதியை தான் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து சூஸ் பண்ணி அவங்க வந்து காரணமும் சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரவீன்ராஜ் சொல்கிற ஒரு காரணம், ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ஒரு பாயிண்ட்டை எடுத்து வச்சாங்கன்னா அது அவங்க பாயிண்ட் ஆகிடும் அப்படின்றத வந்து சொல்கிறாரு. எஸ், நான் கூட அப்சர்வ் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது வந்து ஒரு நல்ல பாயிண்ட்டை எடுத்து வச்சுட்டாங்கன்னா அவங்க முன்னாடி போய் தலையாடிட்டு இருப்பாங்க பார்வதி. அதுக்கப்புறம் அதில் ஒரு சில ஆடின்ஸ் வந்து பண்ணுவாங்க, ஒரு சில பாயிண்ட்ஸை வந்து ஆட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து அவங்களோட கேரக்டராக நான் ரீட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்று. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கனியக்கா வந்து ஒரு வேலிடான ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க. ஆஸ் அ கேப்டனாக வந்து துஷார் வந்து நந்தினி வந்து கத்திட்டு இருக்கிறப்ப இவங்கள பார்வதியை போய் வந்து தடுப்பாங்க, நீங்கள் விடுங்க அவங்க பேசட்டும் அப்படின்ற மாதிரி. பட் பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீ யார் அதெல்லாம் சொல்கிறதுக்கு, தொடாத தள்ளிப்போ அப்படின்ற மாதிரி லைக் ஒரு ரெஸ்பெக்டே இல்லாமல் வந்து ஒரு கேப்டன் அப்படின்ற ஒரு மரியாதை கூட இல்லாமல் அவங்க வந்து பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. எனிவேஸ், அவங்கள தொடாத அதெல்லாம் வேறு விஷயம். பட் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. இவங்களும் அமைதியாக இருக்கிறதுல என்ன இருக்குன்னு தெரியல. அவங்க வந்து அட்டென்ஷன் சீக்கிங் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த பாயிண்ட் கனியக்கா சொன்னதும் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, அவங்க அங்கே நடிச்சிருக்காங்க அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமி வந்து பார்த்திங்கன்னா கேமில் ஒரு விஷயம் நடந்தது, அதை கேமோட அப்படியே வந்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த பேச்சும் பேசலை. பட் கெமியும் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் இவங்க 2 பேரும் தான் சண்டை போட்டாங்க. ஸோ 2 பேருமே இன்வால்வ் இந்த ஆக்ஷன், கரெக்ட். ஸோ இதுக்கு கெமி வந்து ரெஸ்பாண்டே பண்ணல, ஏன்னா அது கேம்னு ஆயிடுச்சு, அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண தேவையில்லை. பட் இவங்க பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து அவங்கள ஜாலியாக பேசுகிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் டேரெக்டாகவே வந்து டைனிங் ஏரியாவில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்கள வந்து இது பண்ணியிருப்பாங்க, லைக் மார்க் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்டில் அவங்க வந்து அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு கம்முன்னு இருந்தாங்க. வீக்கெண்டில் பேசிக்கலாம்ன்ற மாதிரி இந்த இடத்துல பேசி விஜய் சேதுபதி சார்ட்டையும் வந்து அதை ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் கூட இதெல்லாம் வந்து சொன்னதுக்கு அப்புறமும் கூட அவங்க சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. யார் பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோலையே வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அது வந்து ஒன்றுமே கேர் பண்ணிக்காத மாதிரி. ஸோ இந்த விஷயத்தை விஜய் சேதுபதி சார் வந்து சொல்கிறாரு, லைக் நீங்கள் ஓகே என்ன வேணாலும் இவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கல அப்படின்னாலும் கூட இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் ரெஸ்பான்ஸ் தான் வந்து உங்களுக்கு தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் விருப்பப்படுறோம். அதோட தாக்கம் தான் வந்து இது. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து நல்லதில்லை அண்ட் தென் நாகரிகமாகவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடைவெளி விட்டு போயிடுறாரு. உடனே விஜய் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஆஸ் யூஷுவல். எஸ், வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து கன்சோல் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபஸ்ட் வீக்கே நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தாக்கம் எங்களுக்குள்ள, விச் மீன்ஸ் பார்வையாளர்கள் நம்மளுக்குள்ளே இருக்குது அப்படின்றத நம்ம ஒத்துக்கு தான் ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டென்ட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லப்படுது. எஸ், நானும் அதை உணர்றேன். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.